நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவரோட உருவ படத்தை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எந்த முறையில் வரைகிறோம் அப்படின்னா, டிஜிட்டலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வரைய போகிறோம். ஸோ டிஜிட்டலாக வரைகிறதுக்கும் மேனுவலாக வரைகிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேனுவலாக வரையும் போது நீங்கள் ஒன்ஸ் ஒரு படத்தை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களால் அதை வந்து ரீஒர்க்கோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் டிஜிட்டலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த படத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று, உங்களுக்கு கலர் வந்து இப்போ மேனுவலாக நீங்கள் பண்ணும்போது கலர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்களாக தான் என்ன பண்ணணும், கலரை மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சாலிட் கலராக எல்லா வேரியன்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது டிஜிட்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுங்கிறதும் ஒன்றும் கிடையாது. மேனுவல் பற்றி பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா எல்லா மெட்டீரியல் வாங்கணும், பேப்பர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும், வாங்கணும். ஸோ அதனால் டிஜிட்டலுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, மேனுவலாக இருந்தாலும் சரி, ஆனால் வரைகிறதுங்கிறது ரெண்டும் ஒரே முறை தான். நீங்கள் என்ன பண்ணணும், வரைகிறத நம்ம அந்த மாதிரி வரைஞ்சி தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐயா நம்மாழ்வாரோட இந்த படத்தை நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன தவறு ஏதாவது இதில் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணலாம், உங்களால் அதை ரீஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எத்தனை லேயர் வேணாலும் எடுத்து வச்சு அதில் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே நம்ம மேனுவலாக எப்படி ஒர்க் பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீலு நம்ம என்ன பண்ணுறாலும் டிஜிட்டலாக வரைஞ்சாலும் நம்மளுக்கு அதே ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அதோட ஹேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கலர் வைக்கிறோம். ஸோ சின்ன சின்ன டீட்டெயிலை நம்ம காமிக்கும் போது படம் பார்க்குறதுக்கு இன்னமும் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஹேரை நான் என்ன பண்ணுறோம், வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் சுருட்டி சுருட்டி விடுறதுனால பார்க்குறதுக்கு இன்னமும் அந்த தாடியோட எஃபெக்ட் உங்களுக்கு இன்னமும் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ டீட்டெயில் காமிக்கிறத பொறுத்து தான் படம் எப்படி வருது அப்படின்றது இருக்குது. நம்ம முதல்ல ஒரு ரஃபாக ஒரு சின்ன இது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அது மேலே நம்ம டீட்டெயில் காமிக்க தான் படம் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக நல்ல டைம் எடுத்து பண்ணோம்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து படம் வந்து ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஸோ டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனுவலாக வரைஞ்சி நிறையா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம டிஜிட்டலாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வரும். மேனுவலாக நிறையா ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஜிட்டலாக ஒர்க் பண்ணும்போது கலர் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். கலர் தியரி தெரிஞ்சால் தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது எஃபெக்ட் வந்து கரெக்டாக வரும். ப்ளஸ் படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரியலாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், மேனுவலில் நிறையா ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும், அவுட்லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறையா அவுட்லைன்ஸ் வரைஞ்சி நிறையா பழகினா தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பிடிச்சா தான் அடுத்து நம்ம வந்து கலர் வைக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லைட் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு எப்பயுமே அதை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வரைகிற படம் பக்காவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ப்ரௌன் வச்சு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டீட்டெயிலு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலை ஏற்றி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு பார்க்குறதுக்கு படம் தோணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக காமிச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு பக்கா ஃபினிஷிங்காக ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்று இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.